ஒருவர் கேட்டு சுமையாய் வாழ்ந்து வாரார் கணவனும் மனைவியுமா துடனை வாழ்ந்து வாரார் அன்னவரும் தேவியுமா கூடி வாழ்ந்து அங்க வசிக்க கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டும். ஆமா, இந்த பூலோகத்துல எப்படி பார்க்கும் இடமெல்லாம் மனிதர்களாக நிறைந்திருக்கிறோமோ அப்படி மனிதர்களா இருக்கிற போது அதே போல நாகலோக பட்டணத்தில் வசிக்க கூடியது எல்லாமே நாகங்கள். ஆனா அந்த நாகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவியாக ஆண்டு வருகிறார். ஆமா, கண்டிப்பா 10 சனம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சனத்துக்கு ஒரு தலைவன் ஒரு தலைவி வேணும் அல்லவா? அது யார் தெரியுமா? யாரும் அதுதான் நாகராஜ மன்னவன் நாகக்கன்னி பெண்குடியானவள். எத்தா அவங்க பேரை மறக்க சொல்லு. நாகராஜன், சரி, நாகக்கன்னி. அடேங்கப்பா, ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டேன்னா அவங்க பேரை வச்சா நான் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு. கண்டுபிடிச்சிட்டியா? அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு என்ன வாக்கியல தாயி. சரி, முத ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா ஒரு 20 பொருத்தமோ 25 பொருத்தமோ சொல்லுவாங்க. வேண்டாம், முன்ன பின்ன கல்யாணம் முடிச்சாதானே நமக்கு தெரியும் எத்தனை பொருத்தமோ சொல்லுவாங்க பாத்துக்கோ. சரி, அதுல 10 பொருத்தமா மாமா எங்க மாமாக்கு 4-5 அவரே கூட்டிட்டு ஓடுனாரு. 5-6 அனுபவம் இருக்காங்க. அவர் சொல்றாரு, நீ கேட்க பத்தியா? அதாவது பேராசி பொருந்துச்சுன்னு சொன்னாலே மாலை பொருத்தம் தன்னால அமைமா. பெயர் ராசி பொருந்தணும். ஆமா, அதே போலதான் அவங்களுக்கு எப்படி பொருந்திருக்கு? நாகராஜ மன்னவன் நாகக்கன்னி பெண்குடி. நானாவுக்கும் பொருத்தம். எங்க மாமாவுக்கும் சும்மாவா? எங்க மாமாவுக்கும். எந்த மாமாக்கு? இன்னொரு பின்னால உடுக்கடிக்கிற மாமா பல்லழகை. ஆமா, அவருக்கும் யாருக்கும் பேராசி பொருந்திருக்கு தெரியுமா? அவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்குமா? அவருக்கும் ஒரு சம்சாரத்துக்கும் பேராசி பொருந்திருக்கு. என்ன பேரியா? பூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். என்னன்னு கேளிக்கா? இவன் வீட்டம்மா பேர் பூவனிதா, இவர் பேர் பூவரசன். எங்க அண்ணன் இருக்கானே மாக்கான் கண்ணாடி, அவனுக்கும் அவன் சம்சாரத்துக்கும் பேராசி எப்படி பிறந்திருக்கு தெரியுமா? ஜூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். என்னன்னு கேளு மாமா, அவன் பேரு சுப்பிரமணியன், அவன் வீட்டம்மா பேரு சுகலட்சுமி. சுகலட்சுமி சந்தோஷமா இருக்காங்களா? முன்ன எங்க வந்துட்டாங்களா? அவன் பொண்டாட்டி அவன் தம்பி கூட தாயலாண்டுகிட்டு இருப்பான். அவ்வளவு ஒன்னா இருக்காங்க, கூட்டு குடும்பம். அவன் தம்பிக்கு ஒண்ணு அந்த பையன் வயசு தான். 2 முடிச்சு ஒரு போட்டா ஒரு முடிச்சு ஒரு போடணும். ஆமா, உங்க வீட்ல எப்படியோ? நம்ம வீட்ல எனக்குலாம் ஆண்டவன் புண்ணியத்துல இந்த ஆத்தா புண்ணியத்துல ABCD 27 எழுத்தும் பெர்மிஷன் தான். என்னையா ABCD 27 எழுத்தும் பெர்மிஷன். 27 பொண்டாட்டி வேணும் போ. அப்படி இல்ல, 7 அனிதால ஆரம்பிச்சு இசட்ல சாரா வர யாரனாலும் கட்டிக்கிடலாம். யாரனாலும். ஆமா, ஒண்ணுக்கே வழி இல்லையா? 27 எழுத்தும் பொருந்தும். 27 எழுத்தும் பொருந்தும். எது வந்தாலும் ஏத்துக்கிட வேண்டியது. அவ்வளவுதானே. அதே போல அந்த நாகராஜ நாகக்கன்னியோ அந்த ஸ்னேக் கிங்கும் ஸ்னேக் குயினும். என்னையா? ஸ்னேக் கிங் ஸ்னேக் குயின். ஸ்னேக் கிங் ஸ்னேக் குயின் நாகராஜ மன்னவன். அவர்கள் இருக்கக்கூடிய சொரூபம் எப்படின்னு கேட்டானா எப்படிமா இருக்காங்க? தலை மட்டும் மனிதர்கள் தாச்சோம் இவரே போல. நம்ம அண்ணாச்சி மாலை. சரி, இந்த தலைக்கு கீழ பாம்பின் தோற்றம். அடேங்கப்பா, இரு பிறவியா இருக்கக்கூடிய நாகராஜனுக்கு நாகக்கன்னிக்கு ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கு. சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. ஒரு கவலை என்று சொன்னால் அது என்ன கவலை தெரியுமா? என்ன கவலை அம்மா? சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தை ஆளவில்லை இல்லை. சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ ஆளவில்லை இல்லை. மண் இருந்தோ மழை இருந்தோ மழலை செல்வம் இல்லை ஐயா. மண் இருந்தோ மழை இருந்தோ மழலை செல்வம் இல்லை ஐயா. இல்லை இல்ல கவலை சொத்துலயும் குறை கிடையாது, சுகத்துலயும் குறை கிடையாது. ஆமா, சரி. ஆனா தீராத ஒரு கவலையும் இருக்கு. அத தீராத கவலைன்னு சொன்னா என்ன கவலை? என்ன கஷ்டம் இல்லாத ஒரு குடும்பமே கிடையாது. கிடையவே கிடையாது. சின்ன பிள்ளைங்க முதல் வயசான தாத்தா வரைக்கும் கண்டிப்பா ஒரு கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இருந்தாதான் கடவுளேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட இவ்வளவு கூட்டம் வரும் பாத்து. கஷ்டம் இல்லன்னா அங்க யாராச்சும் வருவாங்களா சொல்லு? எடுத்துக்காட்டுக்கு என்ன வச்சுக்கேங்க, கஷ்டம் இல்லன்னா இந்த நேரம் யார் கூட எப்படி சாட் பண்ணிக்கிட்டு இருக்கு இருந்திருப்பியோ. ஆமா, இப்ப கஷ்டம் இருக்கப்பதானே கடவுளேன்னு சொல்லி நம்பி வர தோணுது. ஆமா, சரி. அப்ப அந்த நாகராஜனுக்கு என்ன கவலை? என்ன கவலை அம்மா? சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் அவருக்கு சொத்தையாள வில்லை இல்லை. சொத்தையாள வில்லை இல்லை. மண் இருந்தும் மழை இருந்தும் ஒரே ஒரு மதலை செல்வம் இல்லை என்று சொல்லி, மதலை செல்வம் இல்லை என்று சொல்லி
உலகத்திலே தித்திக்கும் கனி தெவிட்டாத கனின்னு சொன்னா சரி அதுதான் பிள்ளை கனியா. அததான் தாய் சொல்லிருக்காங்க பாத்துக்கோ. எப்படி குழந்தை கனி ஏன் தெவிட்டாதுன்னு சொல்லுதாங்க தெரியுமா? இந்த 8 பிள்ளைக்கு ஒரு தாய் இருந்தா நினைச்சுக்கோ. இந்த 8 பிள்ளைக்கும் இந்த 8 பிள்ளைய பெத்துட்டு 9வது பிள்ளைக்கு மாசமா இருப்பா. 9வது பிள்ளைய பெத்துட்டு எனக்கு தான் ஆல்ரெடி 8 குழந்தைகள் இருக்கு, இந்த குழந்தை வேணாம்னு சொல்லி குப்பை தொட்டில போட மனசு வருமா? அது எப்படி போடுவா? வரவே வர பாத்துக்கோ. அதுவும் என் பிள்ளைன்னு என்று சொல்லி எடுத்து அரவணைப்பா. இந்த பிள்ளை கனி தெவிட்டவே தெவிட்டாது. அதுதான் உலகத்திலே தித்திக்கும் கனி தெவிட்டாத கனின்னு சொன்னா அதுதான் குழந்தையின் கனி. சாப்பாடு ஒரு 2 தடவை வாங்கி சாப்பிடுவேன். மிஞ்சி போனா இவன் சொத்தை எப்படியா காலி பண்ணனும் சொல்லி 3 திருப்பு கூட வாங்கி சாப்பிடலாம். அதுக்கு அடுத்து சாப்பாடு வெறுத்து போயிடும். திட்டு முட்டை அடிச்சிட்டு வரும் பாத்துக்கோ. ஆமா. சொத்து சுகம் எவ்வளவோ இருக்கட்டும் பாத்துக்கோ. கொஞ்ச நாள் போனா கவர்மெண்ட்க்கு வரி கொடுக்கணும், ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டே ஏக்கர் கணக்குல இடம் எடுத்து போட்டாலும் ஆமா ஆகாது இல்லவா? போதும்னு சொல்லிடுவோம். இந்த பிள்ளைக்கனி மட்டும் தெவிட்டவே தெவிட்டாது. அதைத்தான் அழுது புலம்பி நாகக்கண்ணி சொல்லுகிறா. அதுதான் எங்க அப்பா தானா தெவிட்டவே கூடாதுன்னு சொல்லி. யாரு? எங்க அப்பா. அப்பத்தான்னு சொன்னா எங்க அப்பா அம்மா. அப்பா அம்மான்னு சொன்னா எங்க அப்பாவோட அம்மா. சரி விளங்கிச்சா? எங்க அப்பா அம்மா தெவிட்டவே கூடாதுன்னு சொல்லி 21 விலை வச்சிருக்கா. போதும் ஆளு கம்மி. தாத்தா என்ன வேலைக்கு போவாரு? தாத்தாக்கு மாசம் ஆஸ்பத்திரி கூட்டி போறதா வேலை. மாடு மேய்க்க போவாரு. மாடு எல்லாரும் 4 மணிக்கு பத்துவாங்க. எங்க தாத்தா நைட்டு 12 மணிக்கு தான் பத்திட்டே வருவாரு. சாம் போல தான் பத்துவாரு. அவருக்கு வேற வழி இல்ல. அந்த நாகக்கண்ணி சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? என் கணவா ராஜமன்னால் நீங்கள் எனக்கு வைத்த பிராணநாதா. எனக்கு வைத்த பிராணநாதா. சாலையில ஒரு மரமா சாதி காய் குமரே. சாலையில ஒரு மரமா சாதி காய் குமரே. சாதி காயா ஜனத்திலே தாழ்வானே. சாதி காய் காம சனத்திலே தாழ்வானே. சாதி காயும் காய் பதப்போ பதப்போ காய் பதப்போ கரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ கரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ சாதி காய் காய் பதப்போ காய் பதப்போ காய் பதப்போ கரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ. பிள்ளை இல்லாத வார்த்தை எப்படி சொல்லுகிறா? எப்படி சொல்லுகின்றா? சாலையில ஒரு மரம் அது சாதிக்கா காய்க்கும் மரம். சாதிக்கா காய்க்கும் மரம். சாதிக்கா காயாம இந்த ஜனத்திலையும் தாழ்ந்து போய் கிடக்குறேன்னு சொன்னா. இந்த சாதிக்கா காயாம இந்த ஜனத்திலையும் தாழ்ந்து போய் கிடக்குறேனே மன்னவா. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேளியா? இப்போ ஒரு தெருவுல போகும்போது ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு கொடியா இருக்கட்டும், சரி அது பூக்கக்கூடிய காலத்துல பூத்தாதான் அந்த மரத்துக்கு மரியாதை. ஏத்தா பூக்கக்கூடிய காலத்துல பூக்கணும், காய்க்கக்கூடிய காலத்துல காய்க்கணும், கனியாகக்கூடிய காலத்துல கனியாகணும். அப்படி கனி ஆகலன்னு சொன்னா மரத்தை வெட்டி செங்கமாலுக்கு ஏத்தன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது பூக்கக்கூடிய காலத்துல பூத்தாதான் அந்த மரத்துக்கும் பெருமை, மரத்தை வச்சவனுக்கும் பெருமை. அந்த மரம் படுத பாட பிள்ளை இல்லாத நாகக்கண்ணி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகின்றார்? நான் பூக்கும் காலத்துல பூ மாறி போனேனோ மன்னா. மன்னவோ எதற்காக பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. எடுத்து வீட்டு காரிய பாருங்க. 7 பிள்ளை பெத்து வச்சிருக்கா ஐயா. பாதவதி அதத்தான பார்த்த. அடுத்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காளே அனிதா. அவ 6 பிள்ளைக்கு தாயா இருக்கா. 3 வருஷம் தான ஆகுது. அவளுக்கு யோகம் அடிக்க பூரா டபுள். அத கொடுத்தாய். பக்கத்து வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காளே பாத்திமா மருமவ பத்மா. ஓ ஃப்ரெண்ட். ஆமா. பன்னிக்குட்டி போட்ட மாதிரி 10 பிள்ளைகள் போட்டுருக்கா. 10 பிள்ளை வெத்திருக்கா. அவ கடைக்கு போறா பாத்துக்கோ. முந்தானே பிடிச்சிட்டு இந்த பன்னிக்குட்டி போகும்போது ஒண்ணு பின்னால ஒண்ணு 10 10 பிள்ளையும் போகுது. பொண்ணு இப்படி வடிச்சு அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்து அம்மிக்குள்ள வச்சா குத்த முடியும். கலந்தொலைக்கு எடுத்துக்கங்களேன். ஆத்தா நமக்கு என்ன கொடுக்காலோ கண்டிப்பா அத நல்ல பிள்ளைன்னு வச்சு கொஞ்சிக்கிடலாம். அப்ப குழந்தை இல்லாம தான் கவலைப்படுறீங்களா? ஆமா மாமா. என்ன வேணா எடுத்து வைக்கலாம் மாமா. காடு வாவாங்க வீடு பாப்பாங்க. எனக்கு ஒரு 6 மாசம் ஓடற 3 மாசமே சங்கடம்லாம் தெரியுது. வேற நம்ம திண்டாட்டம் தான். அப்ப நாகக்கண்ணி பெண்ணானவள் அழுது புலம்புகிறா. அவன் ஆளோ ஓட்டப்படுகிறா. என் கணவா ராஜமன்னவா. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? எனக்கு தான மன்னா பிள்ளை இல்ல, நீங்க 2ஆம் தடவை ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன? அந்த காலத்துல கட்டின மனைவி சொல்லிருக்கா பாருங்க. பெர்மிஷன் கொடுத்திருக்கா. எனக்கு தான குழந்தை இல்ல, நீங்க 2ஆம் தடவை சித்திமாவ சீனியம்மா சும்மா தான் இருக்கா. சும்மா தான் இருக்கா. அவளை கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா அவ வயித்துல ஒரு குழந்தை பிறந்தா நான் அம்மான்னு கூப்பிடு, எனக்கு குழந்தை இல்லாத குறைகள் தீர்த்து அம்மாங்கற பட்டத்துக்காக 2ஆம் தடவை கல்யாணம் முடிக்க பெர்மிஷன் கொடுப்பா வீட்டுக்காரி. பைத்தியக்காரி. ஆனா அந்த மனசு என்ன தெரியுமா சொல்லுவாராம்? ஒன்ன பார்த்த கண்ணுக்கு வேற பெண்ணை பார்க்க பிடிக்கலடின்னு சொல்லிருக்காரு. கரெக்ட்டா சொல்லிருக்கான் பாத்துக்கோ. பைத்தியக்காரிக்கு பைத்தியக்காரனே ஆக்கப்பட்டிருக்கான். இப்போ உள்ளங்க அப்படி இல்லங்க கிடையாது. இப்போ உள்ளவன் சொல்லே வேண்டாம் தாயி. அழகு போல ஒண்ணு இருந்தாலும் குரங்காட்ட வச்சிருக்கான். அதான் சொன்னேனே. சொன்னீல அப்படியே செக் பண்ணினே. அதுக்கு எக்ஸாம்பிள் நாகக்கண்ணி சொல்லும்போது நாகராஜ மன்னன் சொல்லுகிறாரு. அந்த செப்பனி சும்மாலாம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் செப்பனின்னு சொல்லாதீங்க. அது யாமனு கேளு. செல்போன் ஒண்ணு கட்டின மனைவி ஒண்ணு தாயி. எதுக்கோ
தெரியாதா உங்களுக்கு என்ன காரணம் தெரியாதா? கிடையாது. இந்த மாடலோட கொஞ்சம் வெயிட் பண்ணி கிடைச்சோம்னா இதுக்கு வரது வர மாடல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். நல்லா இருக்கும்னு தோணும். இப்போ ஐபோன் 15 பிளஸ் வச்சுக்கேங்க, கொஞ்சம் ஒரு வருஷம் பொறுத்து இருந்தோம்னா 16 ப்ரோ மேக்ஸ் அதோட நல்லா இருக்கும்னு தோணும். அதே போல தான் கட்டணும். ஒரு பொண்டாட்டி கட்டி இவளடா இவ தங்கச்சி கட்டினோம்னா இதுக்கு மேல நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு கொஞ்சம் தோணும். பாத்துக்கோ, கண்ணாடி சிரிக்காம பாரு முதல்ல. நானும் அப்படியே கல்யாணம் முடிக்காம இருக்கேன். புது மாடலா வந்துட்டே இருக்கு. இனிமே டைரக்டா ப்ரப்போஸ் வருதா அவருக்கு? இனிமே மம்பட்டி கல்யாணம் தான். மாடல் வருஷம் மாறிடுறாயா? அப்படி சொல்லுங்க மாமா. அப்ப நாகராஜன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுங்க? ஏ அம்மா, ஏ நாகக்கண்ணி, சொல்லுங்க மன்னா. 1000 பொன் கட்டினாலும் 1000 பொன் கட்டினாலும் 1000 பொன் கட்டினாலும் கட்டினாலே அம்மா கட்டினாலே உடம்பா அழக போல கிடையாது கிடையாதுமா, அழக போல கிடையாது கிடையாதுமா. 1000 பொன் கட்டினாலும் 1000 பொன் கட்டினாலும் 1000 பொன் கட்டினாலும் அமரங்கோ அமரங்கோ அழக போல கிடையாதுமா. நானும் கோடி பெண்ணை கட்டினாலும் கோடி பெண்ணை கட்டினாலும் கோடி பெண்ணை கட்டினாலும் கட்டினாலே அம்மா கட்டினாலே அம்மா அந்த போல கிடையாதம்மா கிடையாதம்மா, அந்த போல கிடையாதம்மா கிடையாதம்மா. கோடி பொண்ணு கட்டினாலும் கோடி பொண்ணு கட்டினாலும் கோடி பொண்ணு கட்டினாலும் கட்டினாலும் ஆமையா கட்டினாலும் இல்லையா பணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. ஏ அம்மா, ஏ நாகக்கண்ணி, 2ஆம் தரம் கல்யாணம் முடிக்க சொல்லுகிறியேட்டி. நான் 1000 பொண்ணை கெட்டிட்டு வந்துருவேன், ஆனா அவளுக்கெல்லாம் உன் அழகு இருக்காதம்மா. நான் கோடி கோடி பெண்ணை கட்டினாலும் உன் குணத்துக்கு ஈடாகாது. சரி, கோயக்கண்ணி மாதிரி இருப்பா. பாசக்கண்ண எங்க பார்க்கணும்? பாசக்கண்ண பாரு குச்சி போடுவேன். சட்டை போட்டு கட்டணும், சட்டை போட்டு இது கட்டணும். அந்த காலத்துல யாராவது சட்டை தைச்சா? ஓ, அப்படி வேற அந்த காலத்துல சட்டை தைக்கலாம், சட்டை தைக்காம இருக்கவே தான் ஒண்ணுக்கு அப்படி இப்படின்னு வாழ்ந்திருக்காங்க. யாமனு கேளு. என்ன? இப்ப கோயிலுக்கு குருப்சால எடுக்காங்கத்தா, குறிப்பு எடுக்கட்டுமே சந்தோஷமா வீட்டுக்காரர் துட்டு கொடுத்துருந்தாரு. சரி. சேலை 1500 ரூபாய், அதுக்கு சட்டை தைக்க 3500 ரூபாய். அதுவும் டெய்லரை போட்டு புண்ணா படுத்துதான். 3500 ரூபாய் சட்டை தைக்க கூட பிரச்சனை இல்ல. சரி. கோயில் கூட அன்னைக்கு பாப்பா பாத்துக்கோ, வீட்டுக்கு கிளம்பி குளிச்சிட்டு கிளம்பிட்டு வரணும்னு நினைச்சு கோயிலுக்கு கிளம்பி நிப்பா. அந்த நேரம் சட்டையை போட்டு பாப்பா சங்கடமாயிரும். உடனே நைட்டியை திருப்பி தூக்கி போட்டு, டெய்லர் என்ன கீழே வீட்டுக்காரருக்கு குண்டு தொங்குது, எனக்கு குண்டங்க. பின்னால பெரிய சன்னல் வச்சிருக்கேன், எனக்கு சன்னலையும் காணும் ஒன்னையும் காணும். கயிறும் வைக்கல. உம்மட்ட தச்சதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். அப்ப சும்மா இருமா. கோயில் கடைக்கு வரும்போது தான் சண்டை போட்டுட்டு இருப்பான். என்ன செய்ய? ஆனா ஒண்ணு தாயி, அவளுக்கு சட்டை தச்சு கொடுக்கலாம் பிரச்சனை இல்ல பாத்துக்கோ. சரி. வருஷத்துல 325 நாளும் போடுறது பூரா நைட்டி. நைட்டி தான் போடுதாங்க. பேசாம நானா கோயில் கூட அன்னைக்கு போட சட்டம். கோயில் கூட அன்னைக்கு போடுறதுக்கு 5 நிமிஷம் தான் பாத்துக்கோ. வீட்டுக்கு போனே ஃப்ரீ காலுங்க நைட்டி ஆரம்பிச்சிருந்ததான். மிச்சம் 325 நாளும் நைட்டி மட்டும்தான். அதான் நான் என் வீட்டம்மாவுக்குள்ள ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன? அதெல்லாம் ரகசியம் பாரு, எல்லாரும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. சபையில சொல்லு. எப்ப ரகசியம்னா ரகசியம் தான். சரி, சந்தோஷமா இருக்கு. அப்ப நாகராஜன் அதான் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறார்? நான் கோடி கோடி பெண்ணை கெட்டிட்டு வந்தாலும் 2ஆம் தரம் வரவளுக்கு குணம் இருக்காது. உன் குணமே இருக்காது. அதனால 2ஆம் தரம் கல்யாணம் எல்லாம் வேண்டாம். எத்தனை பெண்களை கெட்டானு உன் அழகுக்கு ஈடாகுமா? எம்மையே நாகக்கண்ணி, நீ அழுவாதடி. நான் வேணா ஒரு யோசனை சொல்லுதேனே. சொல்லுதேன் கேளு. சொல்லுங்க. பணத்தை கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்தா என்னடி? பிள்ளைகள் இருந்தானே கவலைப்படுதோம். சரி, தத்தெடுத்துட்டு போவோம் ஐயா. இப்பதான் பணம் கொடுத்தா எல்லாமே கிடைச்சிருது. எல்லாமே கிடைக்கும். சரி அப்படின்னு நாகராஜன் சொல்லும்போது, சொல்லும்போது ஏ பைத்தியக்கார மனுஷா, சொல்லுமா, பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கணும்னு நீங்க லேசா சொல்லிருவீங்க. சரி, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி விட்டு மாடா விட்டு மாடா கடை தருவோம் இறைத்திடுமா, கடை தருவோம் இறைத்திடுமா, கண்டசனம் மதிப்பார்களா, கடை தருவோம் இறைத்திடுமா, கடை தருவோம் இறைத்திடுமா, கட்டுக்கு ஒரு பிள்ளை
சரி. பந்தல் நிறைந்திடுமா என்னை பார்த்த சனந்தான் மதிப்பார்களா? பார்த்த சனந்தான். காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடைத்தெருவுல விட்டாலும் அந்த கடைத்தெருவுல விட்டாலும் கடைத்தெரு நிறைந்திடுமா என்னை கண்ட சனமெல்லாம் எகழ்த்தனமா ஐயோ ஐயோ ஐயோ. ஊராரு பேசலன்னா வச்சுக்கேன், அந்த பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கணும் இல்லையா, அதுவே மறுநாள் பேசுவோம். எப்படி சொல்லும்? ஒரு தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கும் போது தப்பு செஞ்சுட்டோம்னு அடிக்க கைதான் வாங்குவோம். அப்படி வாங்கும் போது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? உன் வயித்துல நான் உன் பிள்ளையா பிறந்திருந்தேன்னு என்னை அடிப்பியா? ஓ, அப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி பேசுமல்லவா? அதெல்லாம் கேக்குறதுக்கு நம்ம பணம் கொடுத்த ஒரு பிள்ளையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாகக்கண்ணி அழுது புலம்புகிறார். அழுது புலம்புகின்றார். என் கணவா ராஜமன்னால் நீங்கள் எனக்கு வைத்த பிராணநாதா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, 30 வயதாச்சு மன்னா எனக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லை, முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லை. 40 வயதாச்சு மன்னா இந்த நாடாள ஒரு பிள்ளை இல்லையே, என் கணவா என் துறையே. 50 வயதாச்சு மன்னா எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, என்ன ஆதரிக்க ஒரு பிள்ளை இல்லையே. ஐயோ ஏட்டியே நாகு சொல்லுங்க. பிள்ளை இல்லைன்னு அழுவாத. உனக்கு நான் பிள்ளை, உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருக்கா? இந்த புருஷன் எடுத்து வச்சுக்க. சரி. எனக்கு பெண் குழந்தை மேல ஆசை இருந்தா நான் ஒண்ணு எடுத்து வச்சுக்கணும். அட பைத்தியக்கார மனுஷா, என்ன உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தைன்னு இந்த 4 செவுத்துக்குள்ள சொல்லிக்கிடலாம். சரி. நாம் இருவர் நமக்கே இன்னொருவர்னு இந்த மாதிரி நடுவு குறிச்சில உச்சினி மாகாளி அம்மன் கோயில் கூட நடக்கும்போது இந்த கூட்டத்துல நானும் வந்து அமர்ந்திருப்பேன். என் கூட படிச்ச பொம்பளையும் வருவா. ஏன்டா என்ன கேப்பா? கேட்டி கல்யாணம் முடிச்சு உனக்கு எத்தனை புருஷன் இருக்குன்னா கேப்பா? காலேஜ்ல அத்தனை பாத்தினே எத்தனை கட்டணும் கேப்பாளோ? வாயில பெனாயில ஊத்த. கல்யாணம் முடிச்சிருக்கியே உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு கேப்பா? ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை எத்தனைன்னு தான் கேப்பா. அப்படி கேட்கும்போது 17 ஆம்பளை பிள்ளை 14 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா எவ்வளவு கௌரவமா இருக்கும். அத்தனை கேக்கா. அதை விட்டு நான் காய் வெட்டி கட்டிட்டு போறான் பாரு மொக்காமனு. என் புருஷனை பார்த்து என் பிள்ளைங்க கை காமிக்க முடியும். ஏட்டி அது உன் புருஷன்ல அப்படிம்பா. அப்படின்னு பேசுவா பாத்துக்கோ. ஊரார் வந்து அப்படி சொல்லுவாங்க. அதாவது இப்பமாவது கொஞ்சம் அப்டேட்டா கேட்காங்க. உனக்கு ஆண் குழந்தை எத்தனை உன் பெண் குழந்தை எத்தனைன்னு. சரி. முன்னாள் உள்ள காலத்துல பாட்டி மாதிரி என்ன கேப்பா? ஆச்சி மாரு. ஏன் வாத்தாயி உனக்கு எத்தனை பிள்ளைகளு? எனக்கு 14 பிள்ளைகளுமா. சோமா இருக்கவளா? சோமா இருக்கு தாயி. ஆமா, அதுல உனக்கு பிறந்தது எத்தனை, ஊருக்கு பிறந்தது எத்தனை? அப்படி ஐயா கேப்பா. எத்தனை? அதான் சொல்லி உனக்கு வந்து இப்படி இது கிடையாது. எது கிடையாது, அப்டேட் கிடையாது பாத்துக்கோ. அந்த காலத்துல அப்படி கேட்கானா விவரமா கேட்டிருக்கா. ஒரு ஆட்சியை கூட்டி கேளுங்க பாப்போம். அவ கேட்டிருக்கா தாயி. எப்படி கேட்டிருக்கா? உனக்கு பிறந்த எத்தனை, ஊருக்கு பிறந்த எத்தனை அப்படின்னா என்னையா அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? இப்போ உள்ளவங்கிட்ட போய் கேளு, வழக்கு மாத்த அடிப்பாங்க. எல்லாம் என் புருஷனுக்கு தான் பிறந்துச்சுப்பாங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு பிறந்த எத்தனை, ஊருக்கு பிறந்த என்னன்னு சொன்னா நீ என்னத்தை தான் விளக்கு மாத்த கொண்டு உன் பிள்ளைய நீ அடிச்சு வளர்த்தாலும் அவன் இருமிட்டு போவாம மையானத்துக்கு. அந்த காலத்துல கூட இருந்து கஞ்சி ஊத்துவான். அதுதான் ஆம்பளை பிள்ளை உனக்கு பிறந்தது. ஆம்பளை பிள்ளைனா உனக்கு பிறந்தது. நீ இந்த பிள்ளைய கூட்டு அங்க பாரு காக்கா பாரு உங்க பூச்சாண்டி வரான் சாப்பிடு என்னத்தை தான் ஊட்டி வளர்த்தாலும் நாளைக்கு சம்சாரம் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது பாய்மா போயிட்டு வரமா அப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பறந்துருவா பாத்துக்கோ. ஊருக்கு பிறந்தது. அது என்னத்தை பொத்தி வளர்த்தாலும் ஊருக்கு பிறந்தது. அப்போ உனக்கு பிறந்ததுன்னா ஆண் குழந்தை. ஆமா. நம்ம எல்லாரும் கேட்கும்போது ஆமா இப்படி அப்படி கேளுங்க. யார்ட்டும் போய் கேட்டுறது மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உனக்கு பிறந்ததுன்னா ஆண் குழந்தை. ஊருக்கு நானா யாருக்கு பிறந்தேன்? எங்க அம்மாவுக்கு பிறந்தேன். நீங்களாம் ஊருக்கு பிறந்திருக்கீங்க. யோசிக்காதீங்க தரம்ப தங்கப்பா நீலாம். சரிதா சொல்லிக்கிடணும். சந்தோஷமா இருக்கு. அப்ப பார்த்தால் அந்த நாகக்கண்ணி பெண் கொடியானவை. அம்மா நாகக்கண்ணி, நான் எந்த விதமான பாவமும் செய்யலையே மன்னா, எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை, எதற்காக மன்னா பிள்ளை இல்லை என்று சொல்லி எப்படி அழுது புலம்புகிறான் தெரியுமா? எப்படி அம்மா கண்ணீர் வடிக்கின்றா? எங்க நவா ராஜமன்னா வைத்த பிராணநாதா வண்டி கட்டிக்கிட்டு
ஆமா நான் என் புருஷங்க தான் நான் புருஷா யாருக்கு விட்டு கொடுக்காம நான் புருஷன். நான் கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலம் போனாலும் அந்த குச்சாலம் போனாலும் குச்சாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்லாமலடி என்கிறாளே. எழுத்த வீட்டுக்காரு என்ன எகழ்த்தனமா பேசுகிறாம நாகக்கண்ணி எப்படி பேசுகிறான்னு கேளு முண்டக்கண்ணே. எப்படித்தா எப்படிமா பேசுறா? என்னை மலடி மலடி என்று இந்த மாநிலத்தில் பேசுறார்களே மன்னா. மன்னவா மலடி வட்டம் மாறு முன்ன சண்டாளி மாண்டிட்டாலும் குத்தமில்லை. மாண்டிட்டாலும் குத்தமில்லை. பெண்ணா பிறக்கலாமா இந்த பூமியில வாழலாமா? மங்கையாக பிறக்கலாமா? ஒரு மதலை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா? வாழலாமா? ஐயோ தெய்வமே. பெண்ணா பிறக்க முன்ன சரி ஒரு கல்லா பறந்திருந்தாலும் சரி கடவுளேன்னு செதுக்கி கும்பிட்டு இருப்பாங்களே. நீலாம் கல்லா பறந்திருந்தா எங்க வீட்டு பாத்ரூம்ல போட்டிருப்பேன் டைல்ஸா. அதுக்கும் பிரயோஜனம் இல்லையா? அப்படி சொல்லுகிறாளா? ஆமா. சரி பெண்ணா பிறக்கும்னு இப்படி ஏதாவது ஒண்ணு பிறந்திருக்கலாம்னு சொல்லுங்க. நான் பெண்ணா பிறக்கும்னால இப்படி பிறந்திருந்தாவது நீ கும்பிட்டு இருப்பாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுகிறேன். நான் தானே மன்னா மலடானே இந்த நாட்டில் உள்ளோர் தான் சிரிக்க. இந்த நாட்டில் உள்ளோர் தான் சிரிக்க. வச்ச பொருள் தொட்ட பொருள் எல்லாம் மலடா போயிருக்கிறது. வாட் இஸ் ப்ராப்ளம் நாகக்கண்ணி? என்னையா? வாட் ஹூ இஸ் திஸ் ப்ராப்ளம்? ஓ பாம்பு இங்கிலீஷ்லாம் பேசுதா? நான் ஏன் இங்கிலீஷ் பேசணும்னு கலத்தா? நீ படிச்சது என்ன மீடியம்? நான் படிச்சது ஹிந்தி மீடியம். நீங்க ஹிந்தி மீடியம். அந்த அம்மா படிச்சது தமிழ் மீடியம். ஆனா நான் அப்படி கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி ஏன்னா எனக்கு மூத்தவ அக்கா இளையவா தங்கச்சா போயிட்டா. நான் மட்டும் தான் ஆம்பளை பிள்ளை. அப்ப ஆண் வாரிசு தானே நம்மள பெருக்கும்னு சொல்லிட்டு எங்க ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் கொண்டு சேர்த்தாரு. நீங்க எல்லாம் பஸ்ல தொத்திக்கிட்டு போகும்போது மட்டும் நான் மட்டும் பஸ்ல உட்கார்ந்து போனேன். காரணம் என்ன? இங்கிலீஷ் மீடியத்துல போய் சேர்ந்தேன். ஒரே துட்டு கட்டி படிக்க வச்சாங்க. ஆமா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிட்டு இப்ப ஏன் வாங்க கூட வந்திருக்கேன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குதா? பெரிய கதைதா. சொல்லு என்னன்னு கேளு. நான் அஞ்சாப்பு படிச்சேன் பாத்துக்கோ. எங்க ஸ்கூல்ல என்னன்னா உள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டாலே பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் மீடியம் ஆனா பள்ளிக்கூடம்னு சொல்லுவீங்க. ஸ்கூலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டாலே ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான். இங்கிலீஷ் பாக்கி இங்கிலீஷ் போக்கு இங்கிலீஷ் மிஸ் ரெஸ்ட் ரூம் கூட இங்கிலீஷ்ல தான் கேட்கணும். ரெஸ்ட் ரூம் கூட ஆமா எல்லாமே இங்கிலீஷ்ல தான் பேசணும் பாத்துக்கோ. அப்படிதான் ஒரு நாள் எங்க மிஸ் பேர் நல்ல பேர் தாயி. மாமியா வந்திருக்கா பாரு. மறுபடியும் அங்க வாரத்துல போய் நின்னு மாமியா சொல்லு சொல்லு. எங்க மிஸ் சொன்னாங்க பாத்துக்கோ. எங்க மிஸ் பேர் என்ன பேர்னு கேட்க மாட்டீங்களா? சந்திரா மிஸ். சந்திரா மிஸ். ஆமா மிஸ் பேர் ஸ்வீட்டா இருக்கா? ஸ்வீட்டா இருக்கு. பேருக்கு ஏத்த ஆளு ஆறுக்கு ஏத்த அழகா இருப்பாங்க பாத்துக்கோ. அழகா இருப்பாங்க. ஆமா சந்திரா மிஸ் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. செல்வின் கம் ஹியர்னாங்க. சரி ஏன்னா இங்கிலீஷ்ல என்ன பேசணும்? அந்த நான் அப்போ அஞ்சா படிக்கும் போது நல்லா தவக்கா மாதிரி பதக்க இருந்தேன். விறுவிறுன்னு ஒண்ணு பாத்துக்கோ. மிஸ் இப்படினாங்க நான் விறுவிறுன்னு அவங்க இடுப்புல அரி இப்படி பிடிச்சிக்கிட்டேன். கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அஞ்சா படிக்கும் இப்போ காலேஜ் படிக்கும்போது ஒரு மிஸ்ஸும் கூப்பிட முடியல. தூக்குவா கதை காலு. செல்வின் இன்னைக்கு ஒரு சின்ன உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னாங்க. சொல்லுங்க மிஸ் அப்படினே. நீ 1ல இருந்து 100 வரை இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும். தூக்கி வாரி போட்டுடுது. நம்ம அப்பா நம்மள படிக்க வைக்க நம்ம மாடு மேய்க்க தெரியாம போச்சு போலக்கு மிஸ்க்குன்ட்டு நானும் விறுவிறுன்னு விவரமானவங்களா வீட்டுக்காரமம்னா சும்மாவா பின்னால கையை நீட்டினேன். 1 2 3 4 5 சொல்லிட்டேன். அந்த சொல்லிருந்தா நான் ஏன் இப்ப வாங்க கூட வரேன்? கதை கழுத்தா இப்படி விறுவிறுன்னு போன பாத்துக்கோ. 18க்கு அடுத்து ஒண்ணு வருமே 19. 19க்கு இங்கிலீஷ்ல என்னது? 19. அழகா சொல்லிட்டீங்களா? அந்த 19க்கு அடுத்து 20 நீ சொன்னியா அப்படி? நானும் அழகா 19 சொல்லாம 19 சொல்லாம 19 சொல்லிட்டேன் பாத்துக்கோ. அந்த 19க்கு அடுத்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? 20 20. இன்னொரு சொல்லுங்க 20. இந்த டோனா என் வாயில வராது பாத்துக்கோ. ஏன்னா அப்பம்போது எனக்கு திக்கு வாய். இன்னொரு அதை சொல்லுங்க 20. அந்த டோனாவை எடுத்துட்டு கூனா போட்டேன். அன்னைக்கு போனதான் பள்ளிக்கூடம். எங்க மிஸ் கிட்ட அந்த தொடர் இருந்துச்சுல. உங்க அப்பா வர சொல்ல நீ வெண்ணல படிச்ச. தாத்தாவே சிரிக்காங்கனா பாத்துக்கனே எப்படி படிச்சிருக்கேன்னு. தாத்தாக்கு இங்கிலீஷ் தெரியும் போலயா. அதாவது அந்த பாட ஆக்கிட்ட பாத்துக்கோ. அன்னைக்கு போனதான் பள்ளிக்கூடம். இப்போ சொல்லியா அப்படியே? இப்போ திக்கு வாய்க்கு எங்க அம்மா இடுப்பு பூரா அந்த கயிறு பூரா வசம்ப கட்டி விட்டு சொல்லு பாப்போம். எங்க மாமா சொல்றாரு பாரு. சொல்லுங்கய்யா. சும்மா இருந்தா அது திக்கு வாய் நம்மள மாதிரி வளரி நம்ம. ஆமா ஆமா. அங்க வாரு. சரி அதனால அன்னைக்கு போனதான் பள்ளிக்கூடம் தான். ஆமா நாள் வரைக்கும் பள்ளிக்கூடமே போக மாட்டேன். என் கனவா என் துறையே என் மானே என் சீமானேன்னு சொல்லி அழுது புலம்புகிறான். நான் ஆண்டி அடித்தேனா அற கொடுமைதான் செய்தேனா பிச்சை வாங்க வந்தவரை பின்னால வாங்கன்னு சொல்லி அந்த பாவம் செஞ்சேனா? அது பாவத்திலும் பாவம் பெரும் பாவம் தாயி. இருந்தா குடுத்துறணும் இல்லன்னா நிக்க வைக்க கூடாது பாத்துக்கோ. சரி அதுக்கு தான் நான் யார் வந்தான்னு நினைச்சுக்கோ 10 ரூபா அவங்க தட்டுல போட்டு மீதி 9 ரூபா சில்லறை எடுத்துக்கிடுவேன். சில்லறை 1 ரூபா கொடுப்பியா? 1 ரூபா கொடுக்கறதா? அண்ணன் மென்று வந்தவரை அடுத்து வாங்கன்னு சொல்ல கூடாது. சொல்லவே கூடாது. நம்ம ஜாயிண்ட்கார அம்மா எச்சுக்கிட்டு காக்கா பத்த மாட்டாங்க. ஏன் தாயி? அதாவது இப்படி காக்கா பத்தும்போது பருக்கு கீழ வந்து அது காக்கா சாப்பிட்டு போயிடும். ஐயோ கொடுமை. அவ்வளவு குணம் இருக்கு. அத போல நாகக்கண்ணி சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? அதாவது அண்ணன் மென்று வந்தவரை நான் அடுத்து வர சொல்லவில்லை. சொல்லவில்லை மன்னா. நான் கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்தவில்லை இல்லையே மன்னா. கையேந்தவில்லை இல்லையே மன்னவா. எல்லா வீட்லயும் கரைக்கு தேங்காய் அரைக்கும் போது கண்டிப்பா பிள்ளை வந்து அம்மா எனக்கு தேங்காய் கொடுன்னு அறியாத வயசா இருந்தா கையில போய் தேங்காவை கேட்டுக்கிட்டு நிக்கும். இல்லன்னா இப்போம்னா செல்போனை கொடுத்தா குப்பரை அடிக்க படுத்து
படுத்துக்கிடுது. அதுக்கு சட்னி அரைக்கலாம், அம்மா சாம்பார் வைக்கலாம், அம்மா நம்ம வீட்டுல இருக்கலாம், எங்கேயும் போயிட்டாலான்னு கூட தெரியும். என் வீட்டுல மூடமுடையா தேங்காய் இருக்கு. சரி, ஏத்த வீட்டுக்காரி சொன்னா 10 பிள்ளை பெத்திருக்காங்க. 10 பிள்ளை இருக்கு, கறிக்கு ஒரு சில தேங்காய் வாங்கிட்டு வர. அந்த 10 பிள்ளைகளும் முழு முழுன்னு கையை நீட்டிக்கிட்டு உடுக்க தேங்காய் இல்ல. சரி, என் வீட்டுல மூடமுடையா தேங்காய் இருக்க மண்ணா. அம்மா எனக்கு கொஞ்சம் தேங்காய் கூடன்னு கேட்க ஒரு பிள்ளை இல்லையா. ஏ மனவா, அதான் சொல்லிருக்கா கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்ல. நான் குளிக்கரைக்கும் மஞ்சள் என் கூட குளிக்க ஒரு பிள்ளை இல்லையே. வட்டில போட்ட சாதம் அத மாறி உண்ண பிள்ளை இல்லையே மண்ணா. இலையில போட்ட சாதம் எடுத்து உண்ண கூட ஒரு பிள்ளை இல்ல. மைக்க உறிஞ்சிராதையா. பெண்ணா பிறந்தவளுக்கு இந்த கண்ணீர் தான் தாய் மிகப்பெரிய சொத்து. பேய் சாதிக்காத பெண்ணு சாதிப்பாலாம். எப்படியா? எங்க அப்பா வீட்டுல இருந்து இனி அப்படி பார்த்திருப்போம். உன் வீட்டுல வந்து இந்த பாடு அதான் பேய் சாதிக்காத பெண்ணு சாதிச்சிருவாளாம் தாய். சரி